இல்லை அண்ணாமலை ஆதரவாளர்கள், அண்ணாமலையால் கட்சியில் சேர்க்கப்பட்டவர்கள், அண்ணாமலையால் உருவாக்கப்பட்ட ஐடி விங், அண்ணாமலையால் உருவாக்கப்பட்ட மகளிர் அணி, இப்படி அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் நிரம்பி வழிந்தது கமலாலயம் 3 ஆண்டு காலம். இன்னும் சொல்லப்போனால் அது ஆரிய கூட்டத்தை விட திராவிட கூட்டம் தான் அங்கே அதிகமாக இருந்தது. அண்ணாமலை ஆதரவாளர்கள் அத்தனை பேருமே இப்போது புறக்கணிக்கப்படுகிறார்கள். அவர்களை திட்டமிட்டு கட்சியை விட்டு தூக்கி வெளியே போடுறாங்க. வினோஜ் வந்து பிஜேபியினுடைய இளைஞரணி தலைவர். அவருக்கு டி நகரை கொடுக்கணும்னு எடப்பாடிட்டு போன கூட எடப்பாடி அதிர்ச்சியாயிருது. ஏன்னா அதிமுகக்காரனுக்கு சீட்டு கேட்டு வருவார்னு பார்த்தா இவர் வேலுமணி யாருக்கு சீட்டு கேட்டு வராரு? பிஜேபி வினோஜுக்கு சீட்டு கேட்டு வராரு. அதிமுக ஆட்களே பிஜேபியினுடைய உளவாளியாக இருக்கான். சுயநலமாகவும் இருந்தார். திமுக திராவிட இயக்கத்துக்கு எதிராக ஒரு பரபரப்பு அரசியல்வாதியாகவும் காட்டிக்கொண்டார். திமுகவோட நீங்கள் தொடர்புல இருந்தார். மல்டி ரோல் அண்ணாமலை. நயினாரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி எதை சொல்லுகிறாரோ அதை அப்படியே கேட்டுக்குவார். அண்ணாமலை எடப்பாடி சொல்கிறதையும் கேட்க மாட்டார். சசிகலா சொல்கிறது தான் கேட்பார். இல்லை அண்ணாமலை இப்போ தொடர்பு எல்லைக்கு வெளியே போயிட்டார். அவர் தனி கட்சி ஆரம்பிக்க முடிவு கொண்டுட்டார். இதெல்லாம் தெரிந்த பிறகு தான் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் நீங்கள் இப்போ பாஜகவிலிருந்து விரட்டப்படுகிறார்கள். எடப்பாடி எதை கட்டளையிடுகிறாரோ மயிலாப்பூருக்கும் எடப்பாடிக்குமான நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மீடியேட்டராக தான் அவரால் செயல்பட முடியுமே தவிர அவரால் பிஜேபி அரசியலையோ இல்லை எடப்பாடி அரசியலையோ நீங்கள் முழுதாக செய்ய முடியாது. டெல்லியிலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தபால்காரர், அவ்வளோதான். டெல்லி எதை சொல்லுகிறதோ எடப்பாடிகிட்ட. இப்போ எடப்பாடி இது கூட்டணி சேரும்போது சொல்லிட்டாரு, அமித்ஷாட்ட சொல்லிட்டார், 1 to 1 நம்மளோட பேசிக்கணும், நடுவில் என யாரும் அதிகாரம் பண்ணக்கூடாது. கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாஜகவுடைய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற பிறகு நிறைய இடத்துல அண்ணாமலை புறக்கணிக்கப்பட்டிருக்கார். இப்போது என்னென்னா போஸ்டர் பேனரில் கூட அண்ணாமலை ஃபோட்டோ வராமல் அது ஒரு மோதல் போக்காகவே போயிட்டுருக்கு. நயினார் போகிறாரு, ஆனால் அண்ணாமலை பக்கம் கூட்டம் வந்ததெல்லாம் நம்ம அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம். அது திட்டமிட்டு அண்ணாமலை நடத்துகிறாரா இல்லை என்ன பிரச்சனை போயிட்டுருக்கா அவங்களுக்குள்ளே? இல்லை அண்ணாமலை ஆதரவாளர்கள், அண்ணாமலையால் கட்சியில் சேர்க்கப்பட்டவர்கள், அண்ணாமலையால் உருவாக்கப்பட்ட ஐடி விங், அண்ணாமலையால் உருவாக்கப்பட்ட மகளிர் அணி, இப்படி அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் நிரம்பி வழிந்தது கமலாலயம் 3 ஆண்டு காலம். இன்னும் சொல்லப்போனால் அது ஆரிய கூட்டத்தை விட திராவிட கூட்டம் தான் அங்கே அதிகமாக இருந்தது. ஏன்னா எப்பயுமே பொதுவாக கமலாலயம் நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். மாநில தலைவர் வரும்போது ஒரு பரபரப்பே இருக்காது. ஆனால் அண்ணாமலை வரும்போது ஒரு மாஸ் கூட்டத்தோடு வருவார். எப்பயுமே ஒரு சினிமா நடிகர் மாதிரியே ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு போயிட்டு இருந்தவர். ஆனால் இப்போ டெல்லி தொடர்பு எல்லைக்கு அண்ணாமலை வெளியேறின பிறகு, நயினார் நாகேந்திரன் உள்ளே வந்த பிறகு, நயினார் நாகேந்திரனுடைய மகன் பாலாஜி அதிகாரத்துக்கு வந்த பிறகு, நீங்கள் கமலாலயத்தை விட்டு தலைதெறிக்க ஓடிய நீங்கள் மயிலாப்பூர் கூட்டம் பூரா இப்போ திருப்பி உள்ளே வந்துருச்சு. ஓகே. இதை அண்ணாமலை ஆதரவாளர்கள் அத்தனை பேருமே இப்போது புறக்கணிக்கப்படுகிறார்கள். நீங்கள் அந்த அண்ணாமலை ஆதரவாளர்கள் பாஜகவினர், பாஜகவுக்கு வந்த ஆட்கள். ஆமாம். அவங்க பூராமே அண்ணாமலை இப்போ பாஜகவில் தான் இருக்காரு. ஆனால் அதிகாரம் மாறி இருக்கே தவிர பாஜகவில் தான் வெளியேறல. ஆமாம். ஆனால் அண்ணாமலையால் பாஜகவுக்குள் கொண்டு வரப்பட்ட அத்தனை பேருமே தீண்டத்தகாதவர்களைப் போல நீங்கள் நயினாருடைய மகன் பாலாஜி, கேடி ராகவன், மயிலாப்பூர் குருமூர்த்தி, இவர்களால் அவர்களை தொடர்பு எல்லைக்கு வெளியே தள்ளப்படுகிறார்கள். தமிழ்நாடு முழுக்க அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு இப்போ முக்கியத்துவம் கிடையாது. அப்போ அவர்களை திட்டமிட்டு கட்சியை விட்டு தூக்கி வெளியே போடுறாங்க. கட்சி விட்ட தூக்குறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே. புதுப்பட்டியல் வந்து பாலாஜி கொடுக்குற பட்டியல் தான். அவங்க கொடுக்குற பட்டியலுக்கு தான். பாலாஜி யாருன்னா நயினார் நாகேந்திரனுடைய மகன். அவர் மேல் நில மோசடி வழக்கெல்லாம் பெரிய வழக்கெல்லாம் இருக்குது. நீங்கள் தெலுங்கானாவில் குவாரி நடத்தி 20 கோடி ரூபாய் வரி பாக்கி இருக்குது. ஓகே. அப்போது இப்போ நயினாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வினோஜ், எங்கே அந்த டி நகர் வினோஜை வேலுமணி கூட்டிகிட்டு எடப்பாடிட்டு போகிறார். இவருக்கு டி நகர் சீட்டு கொடுங்கன்னு. யாருக்கு? வினோஜுக்கு. வினோஜ் வந்து பிஜேபியினுடைய இளைஞரணி தலைவர். அவருக்கு
டி நகரை கொடுக்கணும்னு எடப்பாடிட்டு போன கூட எடப்பாடி அதிர்ச்சி ஆயிடுது. ஏன்னா அதிமுக காரன் சீட்டு கேட்டு வருவார்னு பார்த்தா இவர் வேலுமணி யாருக்கு சீட்டு கேட்டு வராரு? பிஜேபி வினோஜுக்கு சீட்டு கேட்டு வராரு. ரோனி ஹோட்டல் ஓனர் வினோஜுக்கு சீட்டு கேட்டு வராரு. அப்போது அந்த அளவுக்கு அதிமுகவுக்குள்ள ஆதிக்கம் யாருது இருக்கு? பிஜேபியோட ஆதிக்கம். அதிமுக ஆட்களே பிஜேபியினுடைய உளவாளியாக இருக்கான். இப்போ பிஜேபிக்குள்ள அண்ணாமலை ஆட்கள் பூரா விரட்டப்பட்டு நயினாருடைய ஆட்கள் என்பதை விட குருமூர்த்தி ஆட்கள், முழுக்க கேடி ராகவனுடைய ஆட்கள் அத்தனை பேர் இப்போ கமலாலயத்தை சூழ்ந்துட்டாங்க. இப்போ இதில் ஒரு பெரிய அதிர்ச்சி என்ன நடக்க போகுதுன்னா, மீண்டும் பார்ப்பனர் கூடாரமாக போகுது கமலாலயம். முதல்ல நான் பிராமின் கும்பல் இருந்தது. ஆமாம், நிறையா நீங்கள் நான் பிராமின் ஆட்கள், அதாவது நீங்கள் திராவிடர்கள், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இப்படி இந்த கூட்டம் இருந்தது. ஆனால் அண்ணாமலை வெளியேறிய பிறகு அண்ணாமலையோடு அண்ணாமலை ஆதரவாளர்களும் வெளியேற்றப்பட்டார்கள் கமலாலயத்திலிருந்து. இல்லை சார், இவரும் நயினார் நாகேந்திரன் தற்போதைய பாஜக மாநில தலைவர், அவரும் ஒரு திராவிட கட்சியிலேருந்து தான் வந்தவர். அண்ணாமலை போலவே இவரும் திராவிட ஆட்களை புகுத்த வச்சு அந்த ஆரிய கும்பலை வந்து கட்டுப்படுத்த முடியும் இல்லையா? ஏன் அதை செய்ய மறுக்கிறார் அவர்? இல்லை, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு அதிகாரம் கொடுத்தது பார்ப்பன கும்பல். இந்த கும்பலை ஏன் அண்ணாமலை விரட்டுறாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே அது சுயநலம் தான். அதிகாரத்துக்கு யாரும் வந்துடக்கூடாது, தன்னை தாண்டி அதிகாரம் யாருக்கும் போயிடக்கூடாது. இப்படி கௌதமி வெளியேறினது, அந்த சின்னத்திர நடிகை காயத்ரி ரகுராம் வெளியேறினது, இப்படி பல பேர் எல்லாமே இப்போ பிராமின் லாபி தான். கேடி ராகவனுக்கு கேமரா வச்சது. ஆமாம், இப்படி பல இந்த கட்சி முழுக்க இப்போ அவாள கட்சி இல்லை, எங்கள் கட்சியா அப்படின்ற ஒரு இமேஜை பில்டப் பண்ணார். ஆமாம், அதாவது மாநில தலைவராக இருக்கும்போதே தினமலரில் இவரை பற்றி, அண்ணாமலையை பற்றி எப்படி சொல்கிறது, எதிர்ப்பான நியூஸ் எல்லாம் போட்டாங்க. ஆமாம். ஆனால் இப்போ அதே தினமலர் அண்ணாமலை இல்லையே, அண்ணாமலை இல்லாதனால இப்போ கமலாலயம் பரபரப்பே இல்லை, இவர் அதிமுகவுடைய அடிமையாக போயிட்டார். யார்? நயினார் நாகேந்திரன். இதையும் தினமலர் தான் இப்போ போடுது. ஓகே, அதையும் போடுது, இதையும் போடுது. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த ஆரிய திராவிட கூட்டம் இதெல்லாம் சேர்ந்தது தான் பாஜக. ஆனால் அண்ணாமலையோடு இந்த திராவிட கூட்டம் வெளியே அனுப்பப்பட்டு இந்த ஆரிய கூட்டம் ஆக்கிரமிச்சிருக்கு எதை? கமலாலயம். இப்போ 11% கூட்டணி ஓட்டு, இந்த 7% அண்ணாமலை ஆட்கள், அண்ணாமலை இந்த கும்பல் தமிழ்நாடு முழுக்க எல்லாத்துக்கும் பதவி கொடுத்தார். ரவுடி முடிச்சா முள்ள மாதிரி கேஸு வழக்கு கிழக்கு போன வந்த எல்லாத்துக்கும். இந்த ஆட்களோட கமலாலயத்தை சேர்ந்த மேட்டுக்குடி பார்ப்பனர்களுக்கு தொடர்பே இல்லை. அதுதான் விஷயம். அண்ணாமலை இருக்கும்போது பல வழக்கு இருக்கிறவன், ஜெயிலுக்கு போனவன், கூட்டம் சேர்த்துறவன், இப்படி பல பேருக்கு பதவியை கொடுத்து கட்சி இருப்பதை போல் ஒரு பில்டப் பண்ணார். யார்? அண்ணாமலை. ஆனால் கேடி ராகவன் தலைவராக வந்திருந்தாலும் கூட, நயினார் நாகேந்திரன் தலைவராக வந்த பிறகு கூட மீண்டும் அந்த ஆட்களை சந்திப்பதற்கு இங்கே கமலாலயத்தில் ஆளே இல்லை. இப்போ கேசவனாகி அவர்களை பார்க்கவே மாட்டார். நீங்கள் பல முஸ்லீம் பெண்கள் வந்தாங்க, பிரமுகர்கள் வந்தாங்க, அனைத்து சாதியும் வந்தாங்க. ஒரு திமுகவுக்கு எதிராக, அதிமுகவுக்கு எதிராக பரபரப்பாக இருந்தது. ஆனால் இப்போ அந்த பரபரப்பு மயிலாப்பூர் கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. இது கட்சியை வந்து அண்ணாமலை இருக்கும்போது கொஞ்சம் வளர்த்தாரு அப்படின்றது மாற்று கருத்து இல்லை. இப்போ அண்ணாமலை இல்லாததால் பாஜக இங்கே எப்படி சொல்கிறது, வீக் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கடுமையான பலவீனம். ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சுயநலமாகவும் இருந்தார். அதே நேரத்தில் தன்னை ஒரு திமுக திராவிட இயக்கத்துக்கு எதிராக ஒரு பரபரப்பு அரசியல்வாதியாகவும் காட்டிக்கொண்டார். திமுகவோட நீங்கள் தொடர்புல இருந்தார். மல்டி ரோல் அண்ணாமலை. ஆமாம், ஒரு ரோல் இல்லை, மல்டி ரோல். பாஜக வந்து பேசு பொருளாகவே வச்சிருக்காங்க. ஆமாம், நீங்கள் திமுக வந்து ஆளுநர்கிட்ட போய் ஊழல் பட்டியலை கொடுப்பார், ஃபைல்ஸ் 1 ஃபைல்ஸ் 2ன்னு. அதுக்குள்ள ஒரு பொட்டியில் ஒன்றுமே இருக்காது. திமுகடே காசு வாங்கிக்குவார். நேரு கூடையும் நெருக்கமாக இருப்பார். நேரு கூடையும் ஜி ஸ்கொயர்லேயும் நெருக்கமாக இருப்பார். மூர்த்திகிட்டையும் பெட்டி வாங்கிக்குவார். துரைமுருகன்கிட்ட
அண்ணாமலை செங்கல் சூளைக்கு தொழிற்சாலைக்கு தேவையான மணலை வாங்கிக்குவார். இப்படி திமுகவோட நெருக்கமாக இருந்து திமுகவே எதிர்ப்பதை போல ஒரு நாடகத்தை பில்டப் பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ அது நம்ம நயினாரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி எதை சொல்லுகிறாரோ அதை அப்படியே கேட்டுக்குவார். அண்ணாமலை எடப்பாடி சொல்கிறதையும் கேட்க மாட்டார். சசிகலா சொல்கிறது தான் கேட்பார். ஏன்? சசிகலாவை மீண்டும் அதிமுக கொண்டு வரக்கூடிய அசைன்மெண்ட்டை எப்படியாவது ஜெயிச்சிடணும், எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு அது ஒரு பரபரப்பு பண்ணார். அதற்கு அவருக்கு வக்கீல் ஃபீஸ் கொடுக்கப்பட்டது. பல 100 கோடி வக்கீல் ஃபீஸு. நீங்கள் இந்த அதிகாரத்தை மீண்டும் கிடைச்சால் நீங்கள் பினாமியிலிருந்து வரக்கூடிய பணத்தில் 1/3 கொடுக்குறேன்னு சசிகலா வாக்குறுதி கொடுத்தது. 1/3னா சுமார் பல ஆயிரம் கோடி வரும். இங்கெல்லாம் லட்சம் கோடி தானே. ஆமாம். நீங்கள் சசிகலா நிறுவனத்தில் உலகத்திலே இல்லாத அளவுக்கு 3000 இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் 300 இடத்துல பல நாளாக ரெய்டு நடந்தது. அப்படின்னா எவ்வளவு கொள்ளையடித்து வச்சுருப்பாங்கன்னு இந்த செய்திகளை வருமான வரித்துறை 3000 அதிகாரிகளை திரட்டி ரெய்டு பண்ணிச்சு 300 இடங்களில். அப்போ 300 அதிகார மையம் இருந்திருக்கு, 300 தொழில் நிறுவனங்கள் நடத்தியிருக்காங்க. எல்லாம் 1000 கோடி 2000 கோடி தான். 3000 நிறுவனம்னா 3 லட்சம் கோடி. 3 லட்சம் கோடி. நீங்கள் இப்போ நேரு காலத்துலையும் சரி, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கிற வேலுமணி காலத்துலையும் சரி, 500 ரூபா எல்இடி பல்பு 5000 ரூபா, 1500 ரூபா எலக்ட்ரிக் சாமான் 15000 ரூபா. இப்படி அறப்போர் இயக்க ஜெயராம 200 வழக்கம் போட்டு வச்சுருக்கார். வேலுமணி காலத்துலேயும் நடந்தது. அதே ஊழல் உள்ளாட்சியில் எங்கே நடக்குது? நேரு காலத்துலேயும் நடக்குது. இப்போ இது ரெண்டையுமே அண்ணாமலை தான் சரியாக கண்டுபிடிச்சி டெல்லிக்கு சொன்னார். டெல்லிக்கு சொல்லி டெல்லியிலிருந்து அமலாக்கத்துறை வர வச்சு இவர்களை மிரட்டி வசூலும் பண்ணார். இப்போது காயத்ரி ரகுராம் தொடர்ச்சியாக நிறைய பேர் அண்ணாமலை மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சு கட்சியை விட்டு கௌதமி, நடிகை கௌதமி, இவங்கெல்லாம் இப்போது இவர் வார் ரூம் அரசியலை செய்கிறாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. இப்போ அந்த கண்ட்ரோல் ஃபுல்லாக இவர் நயினாரை எடுத்து நயினார் ஒரு புது டீமை. ஆமாம், நயினார் மகன் பாலாஜி ஒரு புது டீம். அந்த அண்ணாமலையுடைய ஐடிவி கலைக்கப்பட்டது. அண்ணாமலையுடைய சிறுபான்மை அணி, பெரும்பான்மை அணி எல்லாம் கலைக்கப்பட்டது, கூண்டோடு கலைக்கப்பட்டது. அவங்க பூராம இப்போ கட்சிக்கு அவர்களுக்கு அதிகார மையத்தில் இல்லை. புது அதிகார மையம் மயிலாப்பூர் அதிகார மையம் மயிலாப்பூர் ஆலோசனையை கேட்டு மயிலாப்பூர் ஆலோசனைப்படி இப்போ புது அதிகார மையம் அவர்களுக்கு கட்டுப்படுகிற அதிகார மையம் ஒன்று அவசரமாக உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஓகே, அதில் இப்போது அண்ணாமலை அந்த இதுக்குள்ளே புகுந்து ஏதாச்சும் பண்ண முயற்சிப்பாரா? இல்லை, அண்ணாமலை இப்போ தொடர்புகளுக்கு வெளியே போயிட்டார். அவர் தனி கட்சி ஆரம்பிக்க முடிவு கொண்டுட்டார். ஓகே, பாஜக இனி நம்மளை கைகளை விட்டுருச்சு, தன்னுடைய ஆதரவாளர்களை கூட சேர்த்திக்கல. அதனால் அவர் இப்போ சிங்கப்பூரில் இருக்கார். போன வாரம் அமெரிக்கா போனார். இப்போ அங்கே போய் தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலம் அரசியல் மீண்டும் எப்படியாவது அதிகார மையத்துக்கு வரணும், ஒரு பரபரப்பு அரசியலுக்கு வரணும். இப்போ அவருடையும் பல ஆயிரம் கோடி சேர்ந்து போச்சு ஒரு கட்சி நடத்துகிற அளவுக்கு. அப்போ பினாமிகளுக்கு அதிகாரம் வேணும். ஆமாம், பினாமிகள் அந்த பணத்தை காப்பாற்றணும், அதுக்கு அவன் வட்டி கொடுக்கணும், அதை மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு யாராவது ஒரு அதிகாரம் அதிமுக சேர்த்த மாட்டான், திமுக கண்டுக்க மாட்டான். அப்போது பிஜேபியும் இதே நிலைமைக்கு வந்துருச்சு. அதனால் இவருக்கு ஒரு வலதுசாரி இயக்கம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள்லாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கார். அதனால் கூடிய விரைவில் வலதுசாரி இயக்கம் பாஜகவுக்கு எதிராக பண்ண முடியாது, பாஜகவுக்கு ஆதரவாக. இப்போ நம்ம அர்ஜுன் சம்பத்லாம் வச்சுருக்காருல, அதே போல் ஏதோ ஒரு இந்து இயக்கங்கிற பேரில் வலதுசாரி இயக்கத்தை கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகிறார். இந்த ஆதரவாளர்கள் கூட அங்கே போக போகிறான். எங்கே? அண்ணாமலையுடைய கட்சிக்கு. இதுதான், இதெல்லாம் தெரிந்த பிறகு தான் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் நீங்கள் இப்போ பாஜகவிலிருந்து விரட்டப்படுகிறார்கள். நயினார் நாகேந்திரன் உடைய மகன் பாலாஜி தான் இது அத்தனை அண்ணாமலைக்கு எதிரான அத்தனை அணிக்கும் தலைமை தாங்குகிறார் மறைமுகமாக. ஓகே, இப்போ நயினார் நாகேந்திரன் சுயமாக அதாவது எப்படி எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் செயல்பட முடியுதா சார்? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இப்போ பிஜேபி தலைவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் நயினார் செயல்பட முடியும். நயினார் நாகேந்திரன் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பல் உள்ளே வராமல் பார்த்து கொண்டார். ஏன் உள்ளே வந்தால்
தன்னை பற்றி முழு தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ம். அதனால் அவர் யாரும் கமலாலயத்து பக்கம் அண்ணாமலை இருக்கிற வரை யாருமே வரல. யாருமே வானதி சீனிவாசன் வரல, பொன் ராதாகிருஷ்ணன் வரல, மூத்த தலைவர்கள் தமிழிசை வர்றதில்ல, யாரும் வர்றதில்லையா. வந்தால் கேமரா அங்கே இருக்கும். அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. காயத்ரி நகராம கௌதமிலாம் கமலாலயத்து பக்கம் வந்தே தப்பிச்சு ஓடுறாங்களே. அந்த கேடி ராகவன் என்ன ஆனாருன்னு தெரியலையே. ஆமாம். நேரடியாக நிர்மலா சீதாராமன் கூட நேரடியாக பேசக்கூடிய கேடி ராகவன் என்ன ஆனாருன்னு தெரியலையே. ஒரு அரசியல் எதிர்காலத்தையே முதுவெளிக்கே வந்து பேச விடாத மாதிரி முடிச்சே வச்சுட்டாரு. அப்போது நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அதுபோல் அதிரடி அரசியலாம் பண்ணக்கூடிய நபர் இல்லை. மயிலாப்பூர் எதை கட்டளை இடுகிறதோ அதை அப்படியே எடப்பாடிட்டு சொல்லி, எடப்பாடி எதை கட்டளை இடுகிறாரோ மயிலாப்பூருக்கும் எடப்பாடிக்குமான நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மீடியேட்டராக தான் அவரால் செயல்பட முடியுமே தவிர அவரால் பிஜேபி அரசியலையோ இல்லை எடப்பாடி அரசியலையோ நீங்கள் முற்று முழுதாக செய்ய முடியாது. டெல்லியிலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தபால்காரர், அவ்வளோதான். டெல்லி எதை சொல்லுகிறதோ எடப்பாடிகிட்ட, இப்போ எடப்பாடி இது கூட்டணி சேரும்போது சொல்லிட்டாரு, அமித்ஷாட்ட சொல்லிட்டார், 1 to 1 நம்மளோட பேசிக்கணும், நடுவில் என்னை யாரும் அதிகாரம் பண்ணக்கூடாது. நான் எதை நினைக்கிறேனோ அதனால் உங்கள்கிட்ட பேசிக்குவேன், நீங்கள் அமித்ஷா என்கிட்ட பேசணும், நடுவில் யாரும் இந்த கூட்டணி பற்றி முடிவு பண்ணக்கூடாது. அப்போ நயினார் நாகேந்திரனுக்கு என்ன வேலை? கைப்பாவை மாதிரி அமர வேண்டியது. ஆமாம், ஏன்னா இவருக்கு ஒரு பெரிய சமூக பலம் இருக்குது. தென் மாவட்டத்தில் முக்குளத்தூர் வாக்கு வேணும். ஓபிஎஸ் அதை எடுத்துகிட்டு போயிட்டார். ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி எல்லாம் அதை தடுக்கிறாங்க. அதனால் முக்குளத்தூர் வாக்கு நயினாரை முக்குளத்தூர் அடையாளமாக அவரை அடையாளப்படுத்தினா தமிழ்நாட்டுடைய தென்பகுதி முக்குளத்தூர் வாக்கு எங்கே வரும்? பிஜேபிக்கு வரும். இப்போ அதுதான் இப்போ பிஜேபிக்கான கவலை. அதை நயினார் மூலம் நிறைவேற்றிட்டாங்க. இப்போ அதே போல் தெலுங்கு வாக்கு 40 லட்சம் வாக்கு இருக்குது. அது பூரா எங்கே போயிட்டுருக்கு? திமுக போயிட்டுருக்கு. ஆமாம். அண்ணா நகர் மோக சேகர் பாபு மூலம் அவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு 40 லட்சம் ஓட்டு தெலுங்கு வாக்காளர்கள் திமுக விழுகுது. அதை பவன் கல்யாண் மூலம் பிஜேபி திட்டமிட்டு நீங்கள் இந்த ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் வச்சு அந்த அதிமுக பிஜேபி கூட்டணிக்கான அடித்தளத்தை தெலுங்கு வாக்காளர்களுடைய வாக்கை திமுகவிலிருந்து அதிமுக பக்கம் திருப்புவதற்கான கூட்டம்தான் பவன் கல்யாண் அடிக்கடி சென்னை வருது. சென்னை எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு அரசியல் இருக்குது. ஆமாம். அரசியல் இல்லாமல் எந்த நகரமும் இல்லை. எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய அரசியல் இருக்குது. அந்த அரசியலை தான் இப்போ பாஜக கையில் எடுத்திருக்கு. கையில் எடுத்த பிறகு அண்ணாமலை காலாவதி ஆகிவிட்டார். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.